இந்த பிரச்சனையை பூதாகரமாக்கியவர் துரை வைகோ தான். நியாயமாக துரை வைகோ தான் மன்னிப்பு கோரியிருக்க வேண்டும். ஏன்னு சொன்னா இது சமூக வலைதளங்களில் நடந்த மோதலாகவே முடிந்திருக்கும். இதை எடுத்து கொண்டு வந்து MLF பொதுக்குழுவில் பேசியது யார்? தாய் கழகம், மறுமலர்ச்சி திமுக, அதனுடைய கிளை அமைப்பான மறுமலர்ச்சி லேபர் ஃப்ரண்ட், மறுமலர்ச்சி தொழிலாளர் முன்னணி, அதனுடைய தொழிற்சங்க அமைப்பு, அதனுடைய பொதுக்குழு நடக்குது தாயகத்துல. இங்க வந்து இந்த செய்தியை பேச வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு? அங்க பேசிட்டு நான் இனிமே இங்க இருக்க விரும்பல, வைகோவை தவிர இங்க யாரும் நல்லவர் இல்ல, அதனால நான் வெளியேறேன்னு சொல்லி வெளியேறாரு துரை வைகோ. வெளியேறது மட்டும் இல்ல, அவர் கார்ல போகும்போது ஒருத்தர் போய் சொல்றாரு, ஆனா நீங்க ஏன் போறீங்க? நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறேன்னு நீங்க சொல்லுங்கன்றார். யார கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறதாக சொல்றாரு? துரை வைகோ பதறி இருக்க வேண்டாமா? அந்த இடத்தில் வைகோ இருந்திருந்தால் பதறி இருப்பார். யார பார்த்து என்ன வார்த்தைடா சொன்ன, யாரடா கொலை பண்ணிடுவேன்னு சொல்றேன் என்று பேசி இருப்பார். அப்போ பிரச்சனையை நேரடியாக அண்ணன் மல்லை சத்யா மீது வைக்கிறார்கள். வெளிநடப்பு செய்வது மல்லை சத்யா இப்படி ஒரு பதிவை செய்திருக்கிறார் என்று MLF பொதுக்குழுவில் பேசிவிட்டு இவர் வந்து கார்ல ஏற போகும்போது ஓடி போய் சொல்றாரு, இது எல்லா தொலைக்காட்சிகளிலும் நேரடி ஒளிபரப்பில் ஒளிபரப்பாகி இருக்கிறது, இப்போதும் காணொலி காட்சிகள் காண கிடைக்கிறது. அப்போ கொலை செய்து விடுவேன் என்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் பேசப்பட்டிருக்கிறது. அதுவும் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தினுடைய வாசல்ல பேசப்பட்டிருக்கு. அவரை கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சீங்களா? அவர் மீது எந்த நடவடிக்கையாவது எடுத்தீங்களா? ஏன் அப்படி சொன்னாருன்னாவது கேட்டீங்களா?